ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிலேட்டட் ஹாப்பி பொங்கல். ஸோ தாமதமாக நான் ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், தாமதமாக தை திருநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாத்தோட வீட்லேயும் நலம் பெற என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய உறவுகள்னே சொல்லலாம். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், நான் அவங்கள உறவுகளாக தான் பார்க்குறேன். ஸோ என்ன பண்ணுறது, அந்த அன்னைக்கு சொல்ல முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் ஃபோனும் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுங்க மக்களே. ஸோ அதனால தான் என்னால் சொல்ல முடியல. ஸோ ஐ கேம் பேக். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்துட்டு ஓகேவாயிருச்சு. ஸோ ஒரு போஸ்ட் கூட என்னால் போட முடியல. ஸோ இப்போ போட்டால் அதுக்கு வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். சரி, வீடியோலேயே சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க மக்களே. ஸோ அட் லாஸ்ட் வந்துட்டு வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ பிக் பாஸ் இட்ஸ் கோயிங் டு பி எண்ட். ஸோ எஸ், சீசன் 9 பிக் பாஸ் இன்னைக்கோட முடியுதுங்க மக்களே. ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இப்போ தான் ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் பாரு என்ட்ரி. பாரு அண்ட் கமருதீன் ரெண்டு பேர்த்தோட என்ட்ரி தான். பட் எஸ்பெஷலி நம்மளோட சேனலில் மோஸ்ட் வியூவர்ஸ் வந்துட்டு பாருவோட ஃபேன்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் அது ரிலேட் ஆகுதா, உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கா அந்த விஷயங்கள் அப்படிங்கிறவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரோராவோட எவிக்ஷன். ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அந்த அம்மா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே போகணும்னு நினச்சோம். ஸோ அட் லாஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து 4th place கிடச்சிருக்கு. பட் ஷீ இஸ் நாட் டு பி த டிசர்ட் ஃபார் த 4th place டூ. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, 4th place கிடச்சிருக்கு. தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ஸோ அரோரா வந்துட்டு தென் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கமருதீனோட என்ட்ரி. ஸோ பயங்கர மாசாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து சாட்டர்டேவே வந்துட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாருனால வர முடியல. அதுவுமே விஜய் சார் வந்துட்டு அழகாக அட்ரஸ் பண்ணார். ஸோ பாருவையும் கூப்பிட்டோம், பட் பாருனால வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ கமருதீன் வந்துட்டு பேசினார் விஜேஸ்டா, அதுவுமே வந்துட்டு நல்லதாக இருந்துச்சு. தென் வந்துட்டு கமருதீனை பார்த்து ஃபைனலிஸ்ட், ஐ மீன் அரோரா, விக்ரம் அண்ட் சபரி அண்ட் திவ்யா எல்லாருமே வந்துட்டா உள்ளே இருந்துட்டு ஹே கமருதீன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அரோரா வந்துட்டு மிஸ் யூ கமருதீன் அப்படின்னு சொன்னதுக்கு நம்மளோட கமருதீன் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட்ஸ் வெரி குவைட் குட் இன் நேச்சர். ஸோ கமருதீன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் எப்போவுமே உங்களுக்கு வந்து நல்லது, விலகியே இருங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அரோரா கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜேஎஸ் கிட்ட கொஸ்டின் வந்துட்டு கேட்க சொல்லியிருப்பாரு விஜேஎஸ் சாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்க கமருதீன் வந்துட்டு நம்ம பாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நின்றுப்பாரு. ஸோ நான் வந்துட்டு இது பாருக்காக சொல்கிறேங்க சார், இந்த மாதிரி பாருக்கிட்ட நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ விஜய் சார் சொல்லியிருப்பாரு அவங்களோட அறிவு எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எஸ், அப்சல்யூட்லி ஷீ இஸ் எ கேமர். ஸோ இந்த ஷோவை ரன் பண்ணது பாருவோ தான், அது வந்து அன்டவுட்ஃபுல். ஸோ அதை வந்துட்டு அழகாக வந்துட்டு சொல்லியிருப்பார் விஜேஎஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா பாருவோட என்ட்ரி. ஓ மை காட்! ஸோ ஷீ இஸ் கார்ஜியஸ் இன் பிளாக் ட்ரெஸ், கரெக்டுங்களா? ஸோ ஷீ இஸ் வெரி மச் கார்ஜியஸ். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஷீ கேம் பேக் அண்ட் அது அவங்க பேசின தருணமாக இருக்கட்டும், அவங்க நடந்து வந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், பாரு ஃபேன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக கிளாப்ஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம். ஐ ஹோப் உங்களுக்கும் அதுதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு பாரு என்ன பண்ணாங்க, பாரு வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இருந்தது. ஸோ அட் லாஸ்ட் பாரு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் பேக் அண்ட் ஷீ இஸ் நார்மல் அப்படிங்கிறது ரொம்பவே எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. பாரு, நீங்கள் இந்த சேனல் பார்ப்பீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் வி ஆர் வெரி மச் ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமருதீன் வந்துட்டு பாருவை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அங்கே ஒரு லவ்லி மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ பாரு அண்ட் கமருதீன் லைவ்ல வந்தாங்க விஜய் டிவி மூலயமா. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. தென் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப க்ளோஸ்டாக தான் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க, ஹக் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் த ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் டு கண்டினியூ அவுட் சைட் டு. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் தான் பண்ணுவோம். பட் ஒன்லி வேண்டுகோள் என்ன அப்படின்னா கமருதீன்ட்ட
ஸோ இந்த அரோரா மாதிரி தேர்ட் பர்சனை உள்ள விட்டு ஹர்ட் பண்ணாதீங்க பாருவை. ப்ளஸ் உங்கள் வேர்ட்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துச்சு, அது வந்துட்டு பிக் பாஸ்லேயா இருந்துட்டும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொதுவாக நாட் ஓன்லி ஃபார் பாரு, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்க கமருதீன். ஸோ இது வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுதல். அதே மாதிரி எங்கள் பாருவை நீங்கள் ஹர்ட் பண்ணிடாதீங்க. பட் உங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறதுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு 2 பேருமே நினைக்கிறீங்க. பட் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ அதை பேச போகிறது கிடையாது நாங்கள். பட் இது வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் வந்துட்டு ஹர்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது வந்துட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்டான ஒரு லவ்லி மூமெண்ட்ஸ் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ சபரி வந்துட்டு ஸ்டேஜில் நின்றுட்டு பாரு அப்படின்னு சொல்கிறப்போ பயங்கரமான கிளாப்ஸ் வந்திருக்கும். ஸோ ஐ எம் பேக் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதுதான் தலைவி அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் அப்படின்னா, ட்ராஃபீஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. அது விஜயை ஸ்பான்சர் பண்ணது. ஸோ அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த விவாத மேடைன்னு சொல்லிட்டு பழைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, தீபக் அண்ட் மஞ்சரி, முத்துக்குமரன் அண்ட் கடைசியாக வந்துட்டு ராஜு. ஸோ அவர் வந்திருந்தாரு. ஸோ நடுவராக வந்துட்டு அக்காப்பா ஆனந்த். ஸோ அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கறக்கு. ஸோ எப்படி அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு ரன் பண்ணுறது வந்துட்டு ஒரு கேமர்ஸா இல்லை வந்துட்டு நல்லவர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாத மேடை. ஸோ மஞ்சரி அண்ட் ராஜு வந்துட்டு கேமர்ஸ் அப்படிங்கிற பக்கத்துலையும், முத்துக்குமரன் அண்ட் தீபக் வந்துட்டு நல்லவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத பக்கத்துலையும் இருந்து விவாதம் பண்ணாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி குட். ஸோ அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன், எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கேமரா இருந்து நல்லவரா ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். ஐ மீன் கேமராவும் இருக்கணும், நல்லவங்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். அதுக்காக நடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ராவாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, நடிக்கணும் அப்படிங்கிற சாண்ட்ரா மாதிரியெல்லாம் நடிக்கணுங்கிறதும் அவசியம் கிடையாது. ஸோ பி ட்ரூத்ஃபுல் டு அவர் ஹார்ட் அப்படிங்கிறது தான் ஒன்று. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான கேமை எப்படி கொண்டு போகணும், ஒரு கேமர் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்போர்ட்டிவாக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ கேமராகவும் இருக்கணும், நல்லவங்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, சாண்ட்ரா வந்துட்டு பாருக்கிட்ட வந்துட்டு பேசி ஹக் பண்ண ஒரு மூமெண்ட், அது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் அது ஆக்சுவலி. என்ன அப்படின்னா, ஸோ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ சாண்ட்ரா வந்துட்டு ரியலைஸ் பண்ணி, ஸோ எல்லாருமே என்னை அந்த வீட்டிலேருந்து ஒதுக்குனாங்க. ஸோ அந்த டைமில் பாரு தான் வேணும்னு சொல்லி என்னை ஹக் பண்ணாங்க. பட் பாரு வெளியே போகிறப்போ யாருமே வரல, நான் அப்போ போய் நின்றுக்கணுமோ எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. சாண்ட்ரா, நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்க, பட் அட்லாஸ்ட் நீங்கள் ரியலைஸ் பண்ணி நீங்கள் ஹக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்சுவலி. பாருக்கு அது வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் விக்ரம் வந்துட்டு ஒரு விக்ரமை எப்படி எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டிராயிங் பெயிண்ட் மாதிரி டிராயிங் மாதிரி பண்ணி, ஸோ அதை ஸ்பார்க்கிள் பண்ணால் விக்ரமோட ஃபேஸ் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பட் டு பி ஃப்ரேங்க், எனக்கு விக்ரம் ஃபேஸ் மாதிரியே அது தெரியலைங்க மக்களே. பட் உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆர்ட் எஃபோர்ட், அதை நம்ம பழிக்கக்கூடாது. பட் இட்ஸ் ஃபைன். பட் எனக்கு அந்த அளவுக்கு அது வந்துட்டு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வின்னர் அண்ட் ரன்னர் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அப்பத்தா வின்னர் ஆயிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் திவ்யா. அண்ட் ரன்னராக வந்தது வந்துட்டு அப்சல்யூட்லி சபரி, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ எனிவேஸ், மிக்சர் பிக் பாஸ் மாதிரி தான் இது. ஸோ எனிவேஸ், யாராக இருந்தாலும் சரி, பட் எனக்கு இந்த மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணணும்னு தோணுது எதுக்காக அப்படின்னா, பாரு அப்படிங்கிற ஒரு பர்சன்னால தான். ஸோ ஷி கேம் பேக் டு த ஷோ அண்ட் ஷீ இஸ் ராக்கிங் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் பாரு அண்ட் கமருதீன் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு கமருதீன் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட் மக்களே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சீசனில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் வந்துட்டு
போஸ்ட் போட்டிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். இந்த மாதிரி கரண்ட் அண்ட் ட்ரெண்டிங் நியூஸை பற்றி பேசுகிறதா, சீசன் 10 வர வரைக்கும், இல்லை வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை பற்றி பேசுகிறதா, இல்லை வந்துட்டு என்னோட கரியர் க்ரோத்தை பற்றி பேசுகிறதா அப்படிங்கிற மாதிரி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். பட் நிறைய பேர் வந்துட்டு கரண்ட் ட்ரெண்டிங் நியூஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு சொல்லியிருக்கீங்க. பட் நான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். ஓட் போடுங்க, நாம் அதை பற்றி பேசலாம் பிக் பாஸ் 10 வர வரைக்கும். ஸோ பார்க்கலாம் மக்களே. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ until then this is Sindhu. Bye, take care all.